இந்த கோவிலோட தலவிருட்சமான மாமரம் கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகள் பழமையானது. அப்ப இந்த கோவிலோட தொன்மையையும் பெருமையும் தெரிஞ்சுக்குங்க. பஞ்சபூத ஸ்தலங்கள்ல நிலத்துக்கான ஸ்தலமான காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்க அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் தான் இது. கைலாயத்துல பார்வதி தேவி விளையாட்டாக சிவபெருமானோட கண்களை மூட உலகம் எல்லாம் இருள மூழ்கிடுச்சு. தன் தவறை உணர்ந்த பார்வதி தேவி சிவபெருமானோட கட்டளைப்படி காஞ்சிபுரம் வந்து அங்க மாமரத்துக்கடியில சிவலிங்கத்தை மணலால பிரதிஷ்டை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க. தன்னோட பாவம் நீங்கிறதுக்காக பார்வதி தேவியோட பக்தியை சோதிக்க நினைத்த சிவபெருமான் வெள்ளப்பெருக்கை உண்டாக்கினாரு. இந்த வெள்ளத்தால் மணலால் செய்த சிவலிங்கம் கரைந்து விடுமோ அப்படின்னு பயந்த அம்பாள் சிவலிங்கத்தை இறுக அணைத்து கொண்டாங்க. அதனால தான் இங்க இருக்க சிவபெருமானுக்கு தழுவ குலைந்த நாதர் அப்படிங்கிற பெயரும் இருக்கு. அம்பாள் பூஜித்த மணலால் செய்த லிங்கம் தான் இந்த கோவிலோட மூலஸ்தானத்துல இருக்கு. அம்பாள் கட்டி அணைத்த தடம் இன்னமும் அந்த லிங்கத்துல இருக்கு. இந்த கோவில இருக்க தலவிருட்சமான 3500 ஆண்டுகள் பழமையான மாமரம் 4 வேதங்களையும் 4 கிளைகளாக கொண்ட ஒரு தெய்வீக மாமரம். எல்லா மரத்திலையும் கனிகள் எல்லாமே ஒரே சுவையில தான் இருக்கும். ஆனா இந்த மாமரத்துல கனிகள் 4 வேதங்களையும் உணர்த்தும் 4 விதமான சுவைகள்ல இருக்கு. இது எல்லாம் சிவபெருமானோட திருவிளையாடல்கள் தான். அன்பே சிவம்.